Praise the Lord, Hallelujah. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 66ஆம் சங்கீதம் முதல் 68ஆம் சங்கீதம் வரைக்கும் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 66வது சங்கீதத்திலே ஆண்டவருக்கு உன்னத தேவனுக்கு துதியாக ஸ்தோத்திரமாக இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். ஆம், தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். ஒரு மனுப்புத்திரிடத்தில் நடப்பிக்கும் கிரிகளில் பயங்கரமானவர். ஆண்டவரை துதிக்கும்படி, ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கும்படி இந்த சங்கீதம் நம்மை அழைக்கிறது. மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியின் கிரியைகள் மத்தியில் அவ்வளவாக வெளிப்படுவதை ஒரு விசுவாச சமூகத்தினர் பெறுவதனால் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தவும், தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் என்று மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதாய் செயல்படவும் இந்த சங்கீதத்திலே வசனங்கள் நமக்கு கற்றுத்தருகிறது. மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு பயந்தவர்களை நீங்கள் எல்லோரும் வந்து கேளுங்கள், அவரின் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். மகிமை உண்டாகும். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார். ஆனால் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் அங்கே 18 வசனத்தில் பார்க்கிறோம், தேவன் செவிகொடார். சமயமே உண்டாவதாக. இந்த சங்கீதம் ஆண்டை ஸ்தோத்திரிப்பதற்கு துதிப்பதற்கு ஏற்றதாய் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 67வது சங்கீதத்தில், தேவனே பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உடைய இரட்சணியும் விளங்கும்படியாயும் தேவன் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பிக்கிறதான ஒரு சங்கீதம். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த பொழுது தமது மக்களுக்கான தேவனுடைய திட்டத்தை குறித்து இங்கே தெரிவிக்கப்பட்டது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் மற்றும் என்னாகமம் 6ஆம் அதிகாரத்திலே தெரிவிக்கப்பட்டதான இந்த கருத்துக்கள் இந்த சங்கீதத்திலும் வருகிறதை நாம் பார்க்க முடியும். உலகத்தில் ஜாதிகளுக்கு தேவன் ஆபிரகாமுடைய வம்சத்தாரால் அறியப்படும்படிக்கு தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலர் அவருடைய கிருபையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிப்பதையும் அஞ்ஞான தேசத்தினர் கவனித்து அவர்களும் அவரை துதிக்கவும், சத்தியத்தின் வழிகளையும் நீதியின் வழிகளையும் ஏற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். மகிமை உண்டாவதாக. ஆம், தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமி நிலைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். 68வது சங்கீதம், தேவன் எழுந்தருள்வார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்களுக்கு முன்பதாக ஓடி போவார்கள். ஆம், தாவீதுக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்கள் எழுந்தாலும் தாவீது ஜெபத்தின் மூலமாக, விசுவாசத்தின் மூலமாக சத்துருக்களை மேற்கொண்டது உண்டு. சமயமே உண்டாவதாக. ஆம், நீதிமான்கள் தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து கலிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார். நம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கான தேவனுடைய ஆளுகையும் கரிசனையும் சத்துக்கள் மேலான அவருடைய ஜெயத்தையும் இந்த சங்கீதம் வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துவோ நமக்கு ஜெயபலனானவர், ஜெயத்தை அருளுகிற தேவன். உண்டாவளார். அவர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தேவன், திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார். உண்டாவதாக. ஆம், விசுவாசிகளுக்காக தேவன் தந்தையாக செயல்படுகிற
தன்மையை வேதம் முழுவதும் நமக்கு எடுத்து காட்டுவதை குறித்து பார்க்கிறோம். அவரை ஜபிக்கும் பொழுதே அவருடைய பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே என்று அழைக்கும்படி ஆண்டவர் கிறிஸ்துவானவர் கற்றுத்தந்தார். அவர் நமக்கு தகப்பனாக இருப்பதினால் சகல காரியங்களையும் அவர் கரம் பொறுப்படுத்திக் கொள்ளும். என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்மில் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் இரட்சகர். அவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவார். தேவனே நம்முடைய நடைகளை கண்டார்கள். என் தேவனும் என் ராஜாவும் பரிசுத்த ஸ்தலத்தில் நடந்து வருகிறதை இந்த நடைகளையே கண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதையும் நாம் பார்க்க முடியும். தேவனே பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களின் பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி சங்கீதக்காரர் இந்த சங்கீதத்தை முடிக்கிறார். மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வல்லமையை இந்த சங்கீதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதே வேளையில தேவன் நம்மை நடத்துகிற விதங்களையும் இந்த சங்கீதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. வசனங்கள் எல்லாம் தியானிக்கிற நமது வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்களை அருள்வாராக. மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.